ஜிஎஸ்டி சம்பந்தமா நான் மாநில அமைச்சரை பார்க்க போறேன். ஏனென்றால் மாநில அமைச்சரை சேர்ந்து தான் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மட்டுமே முடிவெடுப்பதில்லை. ஒரே நிமிஷம் மறுபடியும் முதல்ல இருந்து ஒயர் கலந்துருச்சு. ஜிஎஸ்டி மத்திய அரசு மட்டுமே வரி விகிதத்தை கொடுக்கிற மாதிரியும் இல்லை மத்திய அரசு தான் ஜிஎஸ்டியை அமல்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள்கிட்ட ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக காங்கிரஸ் திமுக கட்சிகள். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநில அரசுகள் ஒப்புக்கொண்டால்தான் ஜிஎஸ்டியை விதிக்க முடியும். அதனால் கோயம்புத்தூரில் ஜிஎஸ்டி தொடர்பாக ஒரு கூட்டத்தை நடத்தணும். மத்திய அரசு அதிகாரிகள் அமைச்சர் வந்திருந்தாங்க. ஜிஎஸ்டி தொடர்பான எந்தெந்தமான சிக்கல்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மற்றவங்களுக்கு இருக்கோ அதை நானும் மாநிலத்தினுடைய நிதி அமைச்சர்கிட்ட ஜிஎஸ்டி தொடர்பாக சந்தித்து பேசலான் இருக்கேன். அது அந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்துட்டு அவர்கிட்டையும் நேரில் பார்த்து இதை பேச போகிறேன். நடந்த கூட்டத்தில் அந்த 12-18% இருக்கக்கூடிய அந்த இனிப்புகளுக்கான இது எல்லாத்தையும் ஒரேடியாக 5% ரவுண்ட் அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கேன். நான் இது ஜிஎஸ்டியில் ஒரு செக்டர் மட்டும் இல்லை, நிறைய செக்டரில் ஒவ்வொரு இடத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடிய சூழல் இருக்குது. அதனால தான் அன்றைக்கே நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க கூட்டத்தில், ஜிஎஸ்டி தொடர்பாக வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை கூட களைவதற்காக மத்திய அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் எப்படியெல்லாம் ஜிஎஸ்டி திருத்த பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, முன்னாடி வாட்டு மறைமுகமான ஒரு வரி விதிப்புகள் எல்லா முறையும் இருந்ததில் ஒரு பொருள் மேலே ஏற்கனவே என்ன வரி இருந்ததோ அதுதான் தற்போது ஜிஎஸ்டியில் இருக்குது. எந்த பொருளின் மேலும் ஒரு அதிகமான வரி விதிப்பு அப்படிங்கிறது இல்லை. அப்படி இருந்தாலும் அதை எப்படி காம்பவுண்டிங் மற்றதோடு சேர்த்து அதை எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 5% டேக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நிறைய இடத்துல எடுக்க முடியாது. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்காமல் ஒரு இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் டேக்ஸ் லேபை உயர்த்தி இன்னொரு இடத்துல இருந்து அந்த டேக்ஸ் அவங்களுக்கு கொண்டு கொடுக்கறக்கான வரி விதிப்பும் ஜிஎஸ்டியில் இருக்குது. அதனால் நிறைய தரம் அதையும் புரியாமல் மக்கள் அதை பேசுகிறாங்க. அதனால் எல்லா விதத்துலேயும் மக்களுக்கு ஒரு விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த வரி விதிப்பு முறையை தான் மத்திய அரசு அமல்படுத்திட்டு பேசும்போது ஒன்றிய அரசுக்கு ஒரு நல்ல மனப்பான்மை இருக்கணும், ஒரு திறந்த மனப்பான்மையோட இருந்தால் இந்த விவகாரங்களில் குளறுபடிகளை சரி செய்ய முடியும். ஒன்றிய அரசுடைய மனப்பான்மை தான் சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசு திறந்த மனப்பான்மையோடு இருக்கிறதால தான் ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு கவுன்சிலையே பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரி விதிப்புலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட் தனியாக அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும், சென்ட்ரல் தனியாக அந்த டேக்ஸ் போகும். அதனால் அப்படி ஆகக்கூடாது. நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு ஒரே மாதிரியான வரி விதிப்பு இருக்கணும். இதனால் நிறைய நேரத்தில் பொருட்கள் சென்றடைகிறதுல தாமதம் வரக்கூடாது, ஒரு இடத்துல விற்பனை அலுவலர்கள் அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் ஒரே மாதிரி வரி விதிப்பை ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக கொண்டு வந்திருக்கோம். ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறதே மாநிலத்தை உள்ளடக்கிய ஒரு கவுன்சில் தான். அதனால் திறந்த மனது இருந்ததால் தான் பிரதமர் மோடி அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலையே கொண்டு வந்திருக்காரு, ஜிஎஸ்டி சட்டத்தை அமல்படுத்தியிருக்காரு. தொழில்துறையினருக்காக நீங்கள் இந்த கூட்டம் நடத்துறீங்க, அவங்ககிட்ட என்ன ஒரு வருத்தம்னா, நல்ல அருமையான கூட்டம், ஆனால் அது வேற வித மாதிரி போயிருச்சு, மறுபடியும் அது மாதிரி சந்திப்புகள் இருக்குமா அப்படிங்கிற முயற்சி இருக்குமான்னு அவங்க ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. நிச்சயமா தொழில்துறை எந்த கவலையும் பட வேண்டாம். என்னென்னவெல்லாம் அந்த கூட்டத்தில் நடத்தப்பட்ட விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் நேற்றே சொன்ன மாதிரி கேஜி டெனிம் கிட்டத்தட்ட 2-3 மாசமாக மூடப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏனென்றால் அவர்கள் தண்ணீர் எடுக்கிறத மாநில அரசு குடி தண்ணீருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு கட் பண்ணனதால அந்த நிறுவனத்தின் பாவம் அவங்களால சிரமப்படுறாங்க. அப்படி அவங்க கோரிக்கை கொடுத்த உடனடியாக மத்திய அமைச்சர் இவ்வளவு தூரம் இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் ஓடிட்டு இருந்தா கூட மத்திய அமைச்சர் உடனடியாக கூப்பிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான ப்ராசஸை தொடங்கிட்டாங்க. அதெல்லாம் இப்போ நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. அதனால் யாரும் தொழில்துறை கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் இந்த மாதிரியான விமர்சனங்கள், இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை தாண்டித்தான் அரசியல் இருக்கிறது என்பது எங்களுக்கும் தெரியும், மத்திய அமைச்சருக்கும் தெரியும். எங்களுக்கு மக்களுடைய நலன்தான் முக்கியம். அதனால் அதில் எந்த சமரசமும் நாங்கள் பண்ணிக்க மாட்டோம். நன்றிங்க.